ஒரு வெங்காயத்தை 600 அடி அகலத்திற்கு பெரிதாக்கினால் அதன் மேல் பகுதியை வெட்ட செயின்சா போன்ற பெரிய சங்கிலி அரிவாள்கள் தேவைப்படும். அதன் பிறகு பெரிய கிரேன்களின் உதவியுடன் அதை தலைகீழாக திருப்பி வைத்து 16 துண்டுகளாக வெட்ட வேண்டும். பின்னர் தடித்த கம்பிகளால் அதன் அடுக்குகளை வெளியே இழுத்து முழுமையாக மலர்ந்தது போல விரிக்க வேண்டும். அடுத்து ஹெலிகாப்டர் உதவியுடன் 800 டன் மாவை அதன் மேல் தூவி தீயணைப்பு வண்டிகளால் முட்டையும் பாலும் தெளித்து மீண்டும் அதிகமாக மாவு பூச வேண்டும். இறுதியாக ஒரு பெரிய பள்ளத்தை கொதிக்கும் எண்ணெயால் நிரப்பி அந்த வெங்காயத்தை மெதுவாக அதில் இறக்க வேண்டும். அதை மீண்டும் வெளியே எடுத்தால் ப்ளூமிங் ஓனியன் போல மலர்ந்த கொலோசியம் அளவுக்கு பெரிய வெங்காய உணவு தயார் ஆகிவிடும். அது சுமார் 1,30,00,000 மக்களுக்கு போதுமானதாக இருக்கும். மரத்தின் முதன்மை தண்டு இறந்தபோது அதன் கிளைகள் தரையில் சரிந்து விழுந்தன. ஆனால் மண்ணின் ஆழத்தில் இருந்த வேர்கள் உயிருடன் தொடர்ந்து இருந்தன. பின்னர் புதிய தண்டு ஒன்று மண்ணை துளைத்து மேலே வளரத் தொடங்கியது. இவ்வாறு அந்த மரம் மீண்டும் பிறந்தது போல வளர்ந்தது, மறுபடியும் இறந்து மீண்டும் வளர்ந்து நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த சுழற்சி தொடர்ந்தது. இறுதியில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த மரத்தை கண்டுபிடித்து பாதுகாக்கப்பட்டிருந்த வேர்களில் இருந்து மாதிரிகளை எடுத்து பரிசோதித்தனர். அந்த சோதனைகள் அந்த வேர்கள் 9,000 ஆண்டுகளுக்கும் மேலானவை என்று காட்டின. அதாவது அந்த மரம் கடைசி பனிக்காலம் முடிந்த காலத்திலிருந்து உயிருடன் இருந்து வருகிறது என்பதை குறிக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய தந்திரமான விவசாய முறைகளில் ஒன்று. இங்கே விவசாயிகள் ஒரே நேரத்தில் 2 பயிர்களை வளர்க்கிறார்கள். ஆம், இது தாய்லாந்து நாட்டில் நடக்கிறது. முதலில் சோளம் பயிரிடப்படுகிறது. செடிகள் உயரமாக வளர்ந்த பிறகு அதன் கீழே மிளகாய் செடிகள் நடப்படுகின்றன. சோளச் செடிகளின் நிழல் கடும் வெயிலிலிருந்து மிளகாய் செடிகளை பாதுகாக்கிறது. சோளம் விளைந்ததும் அதன் கொத்துகள் அறுவடை செய்யப்படுகின்றன. உலர்ந்த இலைகள் மீண்டும் மண்ணில் புதைக்கப்படுகின்றன. அவை இயற்கை உரமாக மாறுகின்றன. மீதமுள்ள தண்டுகள் மிளகாய் செடிகளுக்கு தாங்குதலாக இருக்கும். சில நாட்களில் மிளகாயும் அறுவடைக்கு தயாராகிவிடும். ஒரே நிலம், இரட்டை லாபம். இங்கே நீங்கள் காற்றில் தொங்கும் காய்கறிகளையும் கீழே நீரில் நீந்தும் மீன்களையும் பார்க்கலாம். இந்த அற்புதமான காட்சி பங்களாதேஷ் நாட்டில் இருந்து வருகிறது. அங்கு விவசாயிகள் புத்திசாலித்தனமான முறைகளை பயன்படுத்தி பயிர்கள் வளர்க்கிறார்கள். அவர்கள் நிலத்தை நீரால் நிரப்பி அதைச் சுற்றி பல வகையான காய்கறி செடிகளை நட்டுவிடுகிறார்கள். அந்த செடிகள் மேலே ஒரு கூரை போல பரவி வளர்கின்றன. அதன் கீழ் காய்கறிகள் தொங்கிக் காய்க்கின்றன. அதே நேரத்தில் கீழே உள்ள நீரில் மீன்களை விடுகிறார்கள். அவை அங்கே உணவுண்டு வேகமாக வளர்கின்றன. இவ்வாறு ஒரே இடத்தில் இருந்து 2 வகையான வருமானத்தை அவர்கள் பெறுகிறார்கள்.